நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னப்பா இப்படி குடிக்கிற? குடல் வெந்துருப்பா. நம்ம உடம்புல குடல் இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான். அது இல்லாம போச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இப்போ உனக்கு என்னதப்பா பிரச்சனை? தாரா அந்த மாதிரி சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறியா? நீ அதை பெருசா ஒன்னும் எடுத்துக்க வேணாம். பெருசா எடுத்துக்க வேண்டாமா? என் பொண்டாட்டி என்கிட்ட பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பெருசா எடுத்துக்காம அப்புறம் நான் வேற எதை தான் பெருசா எடுத்துக்கணும்? மாமா, நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நீ டென்ஷன் ஆகிறதுக்காக அவள் சொல்லப்பா. இப்ப கொஞ்ச நாளாவே அவ சுபாவம் முரட்டுத்தனமா மாறி இருக்கு. தேவையில்லாத விஷயத்த நான் அவட்ட பேசலன்னா அவ என்கிட்ட கோவப்படுவா. ஏன் இப்படி பண்றான்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மாமா. நானா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவளால சுமக்க முடியாத அளவுக்கு அதிகமான சொத்தை அவ பேர்ல நீங்க எழுதி வச்சீங்கல்ல, அந்த தலக்கணம் தான். அதுக்கப்புறம் அளவு கடந்த அன்பும் பாசமும் ஒரு ஆள் அழிஞ்சு போறதுக்கு காரணமே இதுதான். சொத்து எழுதி கொடுத்தங்கிறது உண்மைதான். ஒரு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம என் எல்லா சொத்துக்களும் என் காலத்துக்கு அப்புறம் தாராவுக்கும் உனக்கும் சேர்ந்து தானப்பா. நான் சாகிறதுக்கு முன்னாடி என் சொத்துக்கள் இருந்து கொஞ்சம் அவகிட்ட கொடுத்தேன். அப்புறம் நீ சொன்ன அந்த பாசமும் அன்பும் நான் அப்படி காட்டுறதுக்கு எனக்கு அவ மட்டும் தானே இருக்கா. எனக்கு இருந்த ஒரே மகனும் செத்துட்டான். அதுவும் ஓ முன்னாடி தான். அதனால தாராவுக்கு தான் ப்ராஃபிட்டு. இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் டபுள் மடங்கு சொத்து இருக்கு இல்லையா? இப்ப நான் எதுவுமே இல்லாதவனா மாறிட்டேன். எல்லா போட்டும் போலீஸ் கஸ்டடியில. என் பேங்க் அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா ஒரு டீ குடிக்க கூட என்கிட்ட பணம் சுத்தமா இல்ல. நான் உண்மையை சொல்றேன் மாப்பிள்ள. உன்னை விட நான் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என் பேர்ல இருந்து எல்லா சொத்துக்களையும் வித்து தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயில இருந்தே வந்தேன். பெத்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு யாருக்கான தெரியும்? இப்போதைக்கு அவ எதையும் கொடுக்க மாட்டா. எல்லாமே அவளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சுருக்கமா சொல்லணும்னா பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஜாமீன் எடுக்கிறதுக்காக பணம் கொடுக்காதது ஒரு விஷயம். ஆனா அவ கடைசியா என்கிட்ட சொன்னது சுத்தமா எனக்கு புரியல. அவ என்ன சொன்னா? நான் எதுவுமே கேட்கலையே. உன்னை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நஷ்ட ஈடு கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன? அது அது அவ காமெடியா சொல்லியிருப்பா போல. இல்ல, அப்படிலாம் கிடையாது. மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் அவ சொல்லியிருக்கா. நானும் கொஞ்ச நாளா அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் என் கூட சண்டைக்கு வர்றதுக்கு அவ எப்பவுமே தயாரா தான் இருக்கா. என்னை விட்டு தள்ளி போறதுக்கு அவ எப்பவுமே ரெடியா தான் இருக்கா. எனக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிறத கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. இது எல்லாமே கொஞ்சம் கூட சரியில்லை. நீ தேவையில்லாதான் யோசனை பண்ணி மைண்ட் அப்செட் பண்ணாத. அவ உன்கிட்ட கண்ட விஷயத்தை பேசுனதை நினைச்சு நீ எதுக்கும் வருத்தப்படாத. சில நேரங்கள்ல அவ பேசுறதை கேட்கும்போது அவ மண்டையை உடைக்கலான்னு தோணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கப்பா. நீ அந்த மாதிரி பண்ணாலே போதும். கோபப்பட்டு நீ அவகிட்ட சண்டைக்கு போக வேணாம். நயமா பேசி நம்ம கண்டிப்பா அவளை மாத்திரலாம்.
அத நான் பாத்துக்கிறேன். இந்த நீ 800 ரவுண்ட் அடி. போதும்மா, கை ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் வலி இருக்கும், பரவாயில்ல. உங்க கை வலிக்கிறது நல்லதுதான். என்ன நல்லது? கையில இருக்க ரத்த ஓட்டம் அதிகமானதுனால தான் கை வலிக்குது. இத்தனை நாள் தேவையான ரத்தம் போகாம நரம்பெல்லாம் செத்து கிடந்ததுல இப்போ கை வலிக்குதுன்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் எல்லா நரம்புக்கும் உயிர் வந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு யாராவது நினைச்சாங்களா என்ன? அம்மா நடக்க ஆரம்பிச்ச உடனே அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். நம்ம அம்மா சரியாக மாட்டாங்க, படுத்து படுக்கையா இருப்பாங்கன்னு அங்க இருந்த டாக்டர் தான் சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்டு அங்கேயே இருந்திருந்தா? அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட வகை. அதுக்காக மற்றவங்களை கொத்த சொல்லி ஒன்றும் ஆகாது. ஏதோ வண்டி வர மாதிரி தெரியுது. ஐயோ, கிருஷ்ணாக்கா வராங்க. ஆமாமா, கிருஷ்ணாக்கா தான் வராங்க. ஏமா இப்படிலாம் பண்றீங்க? தடவிட எண்ணெய் எல்லாம் வீணா போச்சு, திரும்பியும் வாங்கிட்டு வரணும். இன்னும் எங்கம்மா இருக்கா? அம்மா ரூம்ல இருக்கா. அது சரி, டாக்டருக்கு படிச்சிருக்க நீ அவகிட்ட வேலை செய்ய சொல்றியா? என்ன போட்டு தடவுறதெல்லாம் அலோபதி ட்ரீட்மெண்ட்லயே கிடையாது. அதனாலதான் இந்து கிட்ட ஒப்படைச்சேன். நீ புத்திசாலிதான். வா. இந்தா, நீதானே அம்மாவை பாத்துக்கிட்டு வர, இது உனக்குதான். ஐயோ, கையில எண்ணெயா இருக்கு. அதை என்கிட்ட கொடுங்க. ஆரஞ்சும் ஆப்பிளும் நோயாளிக்கும் நோயாளியை பாத்துக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாச்சு? உங்களால இப்போ உட்கார முடியும்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. நான் எண்ணெயை போட்டு தடவிட்டு இருந்தேன்ல, கிருஷ்ணாக்கா வராங்கன்னு சொன்னோடனே படுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னாச்சு? நான் வந்துட்டேன்னு சொன்னதும் நீங்க படுத்துட்டீங்களாமே. அது என்னன்னா, என்ன விஷயம் சொல்லு. அது நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அம்மா இப்பவும் நம்புறாங்க. அதனால தான். அப்படியா? நான் தான் உங்க குடும்பத்தை வீணாக்குனா? உங்க எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நானா? உங்க குடும்பத்தை உடைச்சது நான் கிடையாது. அப்படி உடைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் என்னைக்கும் உடைச்சிருப்பேன். எல்லாரோட குடும்பத்தையும் நான் உடைச்சிருப்பேன். அப்படி உடைச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நான் மத்தவங்க குடும்பத்தை உடைப்பனா என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் அனாதையா தெரிஞ்ச ஒரு பாவப்பட்ட பொண்ண மறையூர்ல இருந்து வந்த ஒருத்தனுக்கு என்ன விற்க நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல? அன்னைக்கு நீங்க தான் குடும்பத்தோட அஸ்திவாரத்தை உடைக்கிறதுக்காக வழியை ஏற்படுத்தினீங்க. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தங்க இடம் கேட்ட ஒரு பொண்ணை கற்பழிக்கணும்ன்றதுக்காக ராத்திரி பதுங்க வந்து அவளை தொடறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணா. அந்த ஆள் தான் உங்க குடும்பத்தை உடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கா. எத்தனையோ பொண்ணுங்களை உங்க புருஷன் ஏமாத்தி அவங்கள நாசம் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணுங்களோட கண்ணீரால தான்
உங்க குடும்பம் இல்லாம போயிடுச்சு. உங்க குடும்பத்தை உடைச்சது நான் கிடையாது. உங்க புருஷன் நாசம் பண்ண நிறைய பொண்ணுங்கள இருந்து ஒரு பொண்ணுக்காவது நீதி கிடைக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். இப்படி கேடு கெட்ட ஒரு புருஷன் கிடைச்சது உங்க கெட்ட நேரம் தான். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு ஏத்துக்க மாட்டேன். சொல்ல போனா அந்த ஆள் தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கணும். அதுக்கு பதிலா நீங்க 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க. நான் உங்களோட எதிரியா இருந்திருந்தா உங்களை எதுக்காக நான் காப்பாத்தணும், விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கப்புறமாவது உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அருகதை இல்லாத உங்க புருஷன் ஜெயிலுக்கு போறது நினைச்சுதான் நீங்க வருத்தப்படுறீங்களா? காம கொடூரமா இருந்த ஒரு அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு இல்லாம போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மரண படுக்கையில இருந்த உங்களை கூட்டிட்டு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக இந்த பொண்ணுங்களுக்கு நான் ஒரு படிப்பு கொடுத்துட்டு இருக்கேனே, அதான். மத்தவங்கள பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம ரொம்ப யோக்கியமானு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் மறுபடியும் இங்க கண்டிப்பா வர மாட்டேன். கிருஷ்ணா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சதறி கிடக்கிற என் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நீ முயற்சி பண்ணிருக்க. உனக்கு துரோகம் பண்ணது நாங்க தான். அதுக்கான பலனை தான் நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. ஹலோ, யாரு? தம்பி கஜேந்திரா. ஹலோ, யாரு? கஜேந்திரன், இப்ப நீ வண்டி ஓட்டிட்டு இருக்கியா என்ன? ஆமா. டிரைவ் பண்ணிக்கிட்டே போன்ல பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா என்ன? வண்டியை கொஞ்சம் ஓரமா பார்க்கிங் பண்ணிட்டு சொல்லுப்பா. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பேசுவோம். ஓகே. ஹலோ, நீங்க யாரு? காரை நிறுத்திட்டியா? நிறுத்திட்டேன். நல்ல விஷயம். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு கடைசியா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் யாருன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமே இல்லை. நான் சொல்ல போற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் சும்மா. கஜேந்திரன், உனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட 3 மீன் பிடிக்கிற போட்டை போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கோர்ட் ஆர்டர் படி பிளாக் பண்ணிட்டாங்க. போதைப்பொருள் கேஸ்ல ஜாமீன்ல வெளியே வந்து 3 வாரம் ஆச்சு, சரிதானே? ஆமா. நீங்க யாரு? என்னை பத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நான் நடந்த உண்மைகளை எதுக்காக சொன்னேங்கிறது உனக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போறதும் உண்மைதாங்கிறது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். ஹலோ, தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காதீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உங்களை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓ, நீ அந்த அளவுக்கு மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. என் பேரை நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ அவசரப்பட்டா அப்புறம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். சரி, நீங்க அப்படி என்ன என்கிட்ட சொல்ல போறீங்க? நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப பொறுமையா முழுசா கேட்கணும்.
சொல்லுங்க. உன்னோட பொண்டாட்டி உன்னை பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. யார்ரா நீ? முட்டாள். பாத்தியா, நான் முழுசா சொல்றதுக்கு முன்னாடியே நீ கோவப்பட்டு பேசுற. இப்படி அவசரப்பட்ட எந்த உண்மையும் உனக்கு தெரியாதுன்னு இப்பதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மான மரியாதையோட வளர்றவங்கள பத்தி தப்பா சொல்ற நீ ஏதோ ஒரு ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சிருச்சு. நான் எதையும் கேட்க விரும்பல. போன வச்சுட்டு போடா. பிரபல தொழிலதிபர் வாசவனுடைய மக தாரா தானே உன் மனைவி? ஆமா, தாராதான். தாரா காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு பையனை அவ லவ் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இத பத்தி உங்ககிட்ட யார் சொன்னது? அவன் பேரு அனிருத்து தானே. மகளுடைய லவ்வ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வாசவன் அடியாளுங்களை அனுப்பி அந்த லவ்வரை அடிச்சு கொலை பண்ற ஸ்டேஜுக்கு போயிருக்கான். அவன் எப்படியோ தப்பிச்சு கல்ஃபுக்கு போயிருக்கான். 4 காசை சம்பாரிச்சு மறுபடியும் வந்திருக்கான். ஹலோ ஹலோ, இந்த பொய் கதையெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இது ஒன்றும் பொய்யான கதை இல்லை முட்டாள். நீ அந்த அனிருத்தை பார்க்கணுமா? நீ நேரா வாசவனுடைய வீட்டுக்கு போனா போதும். சொல்ல போனா இந்நேரம் அவன் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்திருப்பான். ஒருவேளை நீ சீக்கிரமா போனா அவனை அங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உண்மைன்னு நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஏய், நீ என்னையா இவ்வளவு அடி முட்டாளா இருக்க? நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன்னோட பொண்டாட்டி உன்னை ஜாமீன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏன் 1 ரூபாய் கூட செலவு பண்ணலன்னு யோசிச்சு பாரு. நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் அவளுக்கு எல்லாத்துக்குமே வசதி. இதெல்லாம் கண்டிப்பா உண்மையா இருக்காது. என் பொண்டாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டா. வாசவன் அவளை கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஜேந்திரா. உன்னை புடிச்செல்லாம் அவ கல்யாணம் பண்ணிக்கல. இதெல்லாம் உண்மையானு நீ தெரிஞ்சுக்கணும்னா உடனே வாசவன் வீட்டுக்கு தான் போய் பாரு. நீ அங்க ஏதாவது பார்க்க கூடாததை பார்த்துட்டா அவளை உடனே அடிக்கலாம் பாஞ்சிராத. அப்புறம் அவளை அடிச்சதுக்காக மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். அந்த போதைப்பொருள் கேஸ்லயே உனக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்க போகுது. அப்புறம் இதுவும் அதுல சேர்ந்துச்சுன்னா வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. ஹலோ ஹலோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீங்க வராத. நான் உன்னை பார்த்தாகணும். அதுக்கு வேற வழி இல்லையே. நான் சொல்றத கேளு அனி. நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது என் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியும். நாங்க 2 பேரும் கேட்டுக்குள்ள வரும்போது மீட் பண்ணிட்டோமே. யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க. அப்பா கிட்ட சொன்ன அந்த ஆளு என் புருஷன் கிட்ட கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டான். இது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னை கண்டிப்பா கொன்னு போட்டுருவாரு. உன்னையும் அவர் சும்மா விட மாட்டாரா நீ? ஆனா அந்த ஆளுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. ஆனா அப்பாக்கு தெரியும் இல்லையா? எதுக்கும் தயங்காத ஆள் தான் அப்பான்னு உனக்கு தெரியும்ல. எதுக்காக நம்ம தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்ணணும்? ப்ளீஸ், நீ இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வராத. தயவு செஞ்சு என் பேச்சு கேளு. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம போயிடுச்சுல? பாசம் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. பாசம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்பாவையும் என் புருஷனையும் நம்ம வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்படி என்ன பண்ணிடுவாங்க? இன்னொரு முறை என்னை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. என்னோட உயிர் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என் மனசுல இருந்து உன்னை மறக்கடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும் இல்லை, வேற யாராலையும் முடியாது. என்னால் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
நான் ஏற்கனவே அந்த வழியை சகிச்சிருக்கானே, இதுக்கப்புறம் முடியாது. நீ என் கூட வரியா என்ன? எங்க? நாம இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் யாரு கண்ணிலையும் படாம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். வரியா? அதெல்லாம் நடக்காத அனி. ஒரு காலத்துல அது நம்மளோட கனவா இருந்ததுல. எல்லா கனவுகளும் எல்லாருக்கும் பழிக்கும்னு சொல்ல முடியாதா அனி? இதுக்கப்புறம் வரும் காலங்கள்ல நம்ம 2 பேரும் பேசிக்காமையும் பார்க்காமையும் சந்தோஷமா வாழலாம். உனக்கு தெரியாதா அனி, ஒரு பொண்டாட்டிங்கிறவ இந்த உலகம் அப்படிங்கிற ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு சிறை கைதி. இந்த மாதிரி தகாத உறவை நம்ம வச்சுக்கணும்னா அதுக்கு அசாதாரணமான தைரியம் வேணும். என்னன்னு தெரியல, அந்த தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச தாரா இப்படி இருந்ததே கிடையாது. பல சமயம் இந்த உறவுல இருந்து நான் பின்வாங்கும் போது நீதான் என்னை மீண்டும் மீண்டும் இந்த உறவுக்குள்ள கூட்டு வந்த. அன்னைக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லைன்னு பேசுறத பத்தி தான் உனக்கு நேரம் சரியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட நீதான் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு தெரிஞ்ச தாரா செத்து போய் வருஷ கணக்காச்சு. இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த தாரா விலை குறைஞ்ச பதிப்பு மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் தப்புகளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்பா, அடிக்கடி தப்பு பண்ணி பண்ணி செத்து போன என் அண்ணன், கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சந்தேகம் அப்படிங்கிற வியாதி வந்து செத்து போன அம்மா. திரும்பி பார்க்கும்போது நான் சொந்தம் கொண்டாடவோ உரிமை கொண்டாடவோ எனக்கு யாரும் இல்லை. அதுக்கிடையில நானும் சில தப்புகளை பண்ணிட்டேன். இதுக்கு மேல முடியாது. என் வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்போ எனக்கு ஏன் மேலேயே சில சமயம் எரிச்சலா வருது. அனி, நீ கிளம்பு. சரி, உன் சிச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட பாசம் எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன். ஆனா நான் சாகர வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் காதலிக்க என்னால முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.